அதிமுகவும் பிளவுபட்டு தாவேகா எழுச்சி பெறுது அப்படின்னா, அதிமுக முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டதுங்கிறத பார்க்கலாமா? அதாவது முற்றிலுமா அகற்றப்பட்டது, அழிஞ்சு போச்சுன்ற வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். நாம் யாரை குறித்தும் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் மீண்டு எழுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது மிக கடினமானது என்பதும் உண்மை. ஏன்னா 21ல தோக்கும்போது இது வந்து சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி, வெற்றி தோல்வின்னு வரும். 26ல ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா 21ல 66 ஆனவங்க 26ல 47 ஆயிருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க சொல்றாங்க 11 தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது 2 சட்டமன்றம், 2 நாடாளுமன்ற தோல்விகள். 2வது வாக்கு வங்கி கணிசமா குறையுதுன்றாங்க. இப்ப 101 தொகுதியில 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கின்றாங்க. அவர்கள் மீண்டு எழுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றுதான் பாரம்பரிய அதிமுக காரனே சொல்லுகிறான். ஆகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, புத்துயிர்ப்பு என்பது அவர்களுக்கு தாவேக ரூபத்தில் கிடைக்கலாம். அதிமுக என்பது தாவேகாவுடன் இணைவதன் மூலமாக அல்லது அதிகப்படியாக அங்கே சேருவதன் மூலமாக இன்னொரு அதிமுகவாக தாவேகா உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கி தான் இப்போ இது போகுது.